श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्फटितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् यत्पदाम्बोरुहध्यानविद्वत्ता शेषकल्मषः वस्तुतामुभयातोऽहं यामुनेयं नमामि तं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் இந்த ஜெகத்தினுடைய நன்மைக்காக ஆழ்வார்களை எல்லோரையும் அவதரித்தருத்திருந்தான். அந்த ஆழ்வார்கள் திராவிட வேதம் என்று கொண்டாடப்படுகிற திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தனர். அந்த திவ்ய பிரபந்தங்களினுடைய சாரமான அர்த்தத்தை அனைவருக்கும் உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்வார்களுக்கு பின்னர் ஆச்சாரியர்களை அவதரிப்பித்தருளினான். ஆச்சாரியர்களுக்கு எத்தனையோ பிரபாவம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்னா, ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் எம்பெருமானை அறிகிறோம், எம்பெருமான் மூலமாக ஆச்சாரியனையே அடைகிறோம், ஆச்சாரியனையே பிராப்தியமாக நாம் கொண்டிருக்கிறோம். ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் யதிருஷ்டா சுஹൃதம் விஷ்ணோஹோ கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாது சமாகமம் ததா ஆச்சாரிய பிராப்தி என்று கூறுவர்கள் ஒரு வரிசை தெரிவிக்கிறார்கள். அதிலே ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம், ஜெகத்துக்கெல்லாம் காரணமாய் நியந்தாவாய் இருக்கும் எம்பெருமான் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் ஸ்ரீயப்பதி, அவருடைய திருவுள்ளத்தாலே நம்மை குளிர்ந்து கட்டாட்சிக்கிறார். விஷ்ணோஹோ கட்டாட்சம், அந்த எம்பெருமான் நம்மை கட்டாட்சித்து சத்வகுணத்தை வளர்க்கிறார். வளர்த்து மேல்மேலே ஆத்ம குணங்களையெல்லாம் வளர்க்கிறார். அந்த ஆத்ம குணங்களையெல்லாம் வளர்த்து இறுதியிலே ஒரு ஆச்சாரியனிடத்திலே சேர்ப்பிக்கிறார். அப்ப எம்பெருமான் மூலமாக ஆச்சாரியனை அடைகிறோம்னு சொன்னால் இப்ப ஆச்சாரியர்களுக்கு தான் எவ்வளவு பெருமை. மற்ற சம்பிரதாயங்கள்ல ஆச்சாரியன் மூலமாக ஞானத்தை பெற்று ஞானத்தின் மூலமாக முக்தி, அந்த முக்தியிலே பகவத் அனுபவம், எம்பெருமான் அடைந்து நிரதிசய சுகம், உயர்ந்த ஆனந்தத்தை பெறுகிறோம் என்று மற்ற சம்பிரதாயங்களை தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியனை அடைவதே உயர்ந்த பேர். இந்த ஜென்மம் எதற்குன்னா, ஒரு ஆச்சாரியனை அண்டி அவரிடத்திலே அனைத்து அர்த்தங்களையும் பெற்று அவரை விட்டு விலகாமல் எப்பொழுதும் கூடியிருந்து கைங்கரியங்களை தொண்டுகளை செய்வது என்று இதுவே உயர்ந்த பேரு, புருஷார்த்தம் என்று சம்பிரதாயத்தில் தெரிவிக்கப்படுகிறது. ஆக ஆச்சாரியர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அந்த ஆச்சாரியர்களை ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை என்று ஒரு வரிசையிலே தெரிவிக்கிறார்கள். குரு பரம்பரைனா ஆச்சாரியர்களுடைய வரிசை. அந்த வரிசையிலே நாதமுனிகள் என்பவர் தான் முதல் ஆச்சாரியர். அதாவது ஆழ்வார்களுக்கு பின்னர் ஆச்சாரியர்கள் காலத்திலே முதல் ஆச்சாரியர் என்று சுவாமி நாதமுனிகள் கொண்டாடப்படுகிறார். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று கூறத்தாழ்வான் அற்புதமாக இந்த குரு பரம்பரைக்கு பிரணாமத்தை தெரிவிக்கிறார். லக்ஷ்மிநாதன் ஸ்ரீயப்பதி, அவரே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தொடங்கி வைத்தவர், முதல் ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருப்பவர். அப்படி இருந்தாலும் ஆச்சாரியருக்குண்டான முழு குண பூர்த்தி அவரிடத்துல இருக்கிறதான்னு பார்த்தால் அவர் ஜெகத்துக்கெல்லாம் சுவாமியாய் பிரம்மமாய் புருஷோத்தமனாக விளங்குபவர். ஆச்சாரிய கிருத்தியத்தை அவர் ஏறிட்டு கொள்ளுகிறார். ஆச்சாரியராக அந்த பொறுப்பை அதிகப்படியாக அவர் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக அந்த பொறுப்பை தாம் வகிக்கிறாரே தவிர, முக்கியமா அவர் ஆச்சாரியரான்னு பார்த்தால் அவர் ஜெகத்துக்கெல்லாம் காரணமாய் பிரம்மமாய் விளங்குபவர். அப்ப ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியர் யாருன்னா
அது சுவாமி நம்மாழ்வார். அவருக்கு அடுத்து ஆச்சாரியர்கள் காலத்திலே அவதரித்த சுவாமி நாதமுனிகள். இற்றைக்கு 1200 வருஷங்களுக்கு முன்பு காட்டுமன்னார் கோயில் வீரநாராயணபுரம் என்று கொண்டாடப்படுகிற திவ்ய கஷேத்திரத்திலே சுவாமி நாதமுனிகள் ஆணி மாசத்திலே அனுஷ திருநக்ஷத்திரத்திலே திருவதாரம் செய்தார். சுவாமி நாதமுனிகள் அவருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் தற்பொழுதுதான் ரொம்ப சிறப்பாக அனைவரும் கொண்டாடினோம். அதற்கு அடுத்து ஆடி மாசத்திலே உத்தராட நட்சத்திரம் சுவாமி ஆளவந்தார் என்னும் ஆச்சாரியருடைய திருநட்சத்திரம். சுவாமி நாதமுனிகளுடைய திருப்பேரனார் அவர்தான் ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் என்று இயற்பெயர். ஆச்சாரியர் அவதரித்தது ஆடி மாசத்திலே உத்தராட நட்சத்திரத்திலே. நாதமுனிகளுக்கு அடுத்து உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருக்கு அடுத்து மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பிக்கு அடுத்து ஆச்சாரிய ஸ்தானத்திலே வகிப்பவர் சுவாமி ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் என்னும் இந்த ஆச்சாரியர். நாதமுனிகளுக்கு அடுத்து உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருக்கு அடுத்து மணக்கால் நம்பி. இந்த 2 சிஷ்யர்கள் இருந்தாலும் அடுத்து 2 பேர் ஆச்சாரிய ஸ்தானத்தை வகித்தாலும் கூரத்தாழ்வான் அந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடும் பொழுது நாத யாமுன மத்தியமாம் என்று நாதமுனிகளையும் யாமுன முனிகளையும் 2 பேரையும் ஒன்றாக சேர்த்து தெரிவிக்கிறார். என்ன காரணம் என்றால், நாதமுனிகள் அவரே தம்முடைய திருவுள்ளத்தால என்ன விருப்பப்பட்டார்னா, தம்முடைய குலத்திலே ஒரு பேரன் அவதரித்தார், அவருக்கு யமுனை துறைவன் என்று பெயரிட வேண்டும், அவருக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் உபதேசிக்க வேண்டும். நான் நம்மாழ்வாரிடத்திலிருந்து எந்தெந்த அர்த்தங்களை பெற்றேனோ இது முழுவதும் யாமுனாச்சாரியர் யமுனை துறைவருக்கு சென்று சேர வேண்டும் என்று நாதமுனிகளே விருப்பப்பட்டிருக்கிறார்னு சொன்னால் இப்போ யாமுனாச்சாரியருக்கு தான் எவ்வளவு பெருமை. அதனாலே நாதமுனிகளாலே மிகவும் விரும்பப்பட்டவர் என்கிற காரணத்தினாலே நடுவிலே 2 ஆச்சாரியர்கள் இருந்தாலும் அந்த 2 பேரையும் விட்டுட்டு இந்த இருவரையும் ஒன்றாக சேர்த்து தெரிவிக்கிறார். நாத யாமுன மத்தியமாம். இந்த இருவருமே குரு பரம்பரையிலே இடையிலே மத்தியமாக நடுவாக இருந்து கொண்டு இந்த சம்பிரதாயத்தையும் நன்கு தழைத்து ஓங்கும்படி செய்தனர் என்று தெரிவிக்கிறார். நாதமுனிகள் தான் சுவாமி நம்மாழ்வாரிடத்திலிருந்து அனைத்து திவ்ய பிரபந்தங்களையும் ரகசியார்த்தங்களையும் ஒன்றாக பெற்றார். ஆழ்வார்கள் அவதரித்து திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் அருள் செய்திருந்தாலும் பல ஆயிரம் ஆண்டுகள் அந்த ஆழ்வார்கள் அவதார காலத்திற்கு பின்னாடி உருண்டோடின. அந்த சமயத்திலே ஆழ்வார்களுடைய பெருமையோ ஆழ்வார்கள் அருள் செயல்கள் அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமையோ உலகத்துல யாருக்கும் தெரியாமல் மறைந்தே போயின. அந்த சமயத்தில்தான் நாதமுனிகள் திருவதாரம் செய்து ஆழ்வார் திருநகருக்கு சென்று சுவாமி நம்மாழ்வாரை சாட்சாத்காரமாக கண்டு சேவித்து அவரிடத்திலிருந்து திவ்ய பிரபந்த அர்த்தங்களை எல்லாம் பெற்றார். இது நாதமுனிகளுக்கு அமைந்திருக்கிற முக்கியமான பெருமை. அதற்கு பின்னர் யாமுனாச்சாரியர் காலத்தில்தான் இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பொருள், அதனுடைய ஆழ்ந்த பொருள், அதனுடைய உயர்ந்த பொருள்கள்லாம் இந்த யாமுனாச்சாரியர் தான் நன்கு விளக்குகிறார். பல சிஷ்யர்களை ஒன்றாக திரட்டி சேர்த்து கொண்டு இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தத்தை பகுமுகமாக பலவிதமாக உபதேசித்தவர் என்கிற அந்த பெருமை யாருக்கு சேரும்னா அது ஆளவந்தாருக்கு தான். உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்தாலும் அவர்கள் இந்த மாதிரி இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பொருளை எல்லாம் நன்கு அனைவருக்கும் விளக்குகிற அந்த கைங்கரியத்திலே அவர்கள் ஈடுபட்டிருந்தனரான்னு பார்த்தால் அப்படி காணப்படவில்லை. அவர்களுக்கு மற்ற பொறுப்பு இருந்தது. முக்கியமா நாதமுனிகள் அவருக்கு இந்த திவ்ய பிரபந்தங்களை பலவிடங்கள்ல கொண்டு சேர்க்க வேண்டும். முதல்ல மூலம் இந்த பாசுரங்கள் அனைவருக்கும் தெரிந்தால்தானே அதற்கு பின்னர் அதனுடைய பொருளை அனைவரும் தெரிந்து கொள்ள முடியும். ஆக மூலமாகிற இந்த திவ்ய பிரபந்தத்தை பலருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். அதனாலே யாமுனாச்சாரியர் காலத்துலதான் திவ்ய பிரபந்தங்கள் நாடு முழுவதும் பரவி அனைவருக்கும் அதனுடைய பெருமைகள் தெரிந்து இவ்வளவு அழகான பாசுரங்கள் அமைந்திருக்கின்றனவே, இதனுடைய ஆழ்ந்த பொருள்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த விருப்பம் ஏற்பட்டு பலரும் சிஷ்யர்களாக வந்து சேர்ந்து எங்களுக்கு இந்த பாசுரங்களுடைய பொருளை விளக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க ஆளவந்தார் எனும் ஆச்சாரியர் தான் இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பொருளை எல்லாம் ரொம்ப விரிவாக விளக்கமாக எடுத்துரைத்தார். அந்த பெருமை யாமுனாச்சாரியருக்கே சேரும். இப்படி திவ்ய பிரபந்த பாசுரங்களை எல்லாம் ஒருபுறம் நன்கு விளக்கி இருக்கிறார். அது முக்கியமான பெருமை. அது மட்டும் அல்லாது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ரொம்ப அடித்தளமாக ரொம்ப சிறப்பான கிரந்தங்கள் நூல்களை எல்லாம் அருள் செய்திருக்கிறார். சுவாமி நாதமுனிகளும் நூல்களை அருள் செய்திருக்கிறார். அதற்கு பின்னர் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி அவர்கள் ஏதேனும் கிரந்தங்களை அருள் செய்திருக்கிறாரா
என்ற அந்த விஷயம் சரியாக குறிப்பிடவில்லை. அதை பற்றி ஒன்றும் செய்திகள் இல்லை. அதற்கு பின்னர் யாமுனாச்சாரியர் பல கிரந்தங்கள், முக்கியமா 8 கிரந்தங்கள் அருள் செய்திருக்கிறார். அதுதான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் நன்கு தழைத்து ஓங்குவதற்கு காரணம் என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். சுவாமி வேதாந்தாச்சாரியர் அவர் ஒரு ஸ்லோகத்தில் அழகா விளக்குகிறார். நாதோபக்யம் பிரவருத்தம் பகுபிர் உபசிதம் யாமுனேய பிரபந்தைஹி பிராத்தம் சம்யக் யதீந்திரைஹி இதம் அகிலதம கர்ஷணம் தரிசனம் நகா. நம்முடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தரிசனம் என்பது உலகத்தில் இருக்கிற அனைத்து இருட்டு தமசையும் போக்கடிக்கிறதாம். தமோகுணம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னா ஞானம் சரியாக இல்லை, வெறும் உடல் சுகங்கள், உற்றார் உறவினர்கள் இவர்களையே பார்த்து கொண்டிருப்போம். அது அறிவின்மை தானே, அஜ்ஞானம். அப்ப தமோகுணம்னு சொன்னால் அஜ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அந்த அஜ்ஞானம் அது இருட்டுன்னு கொள்வோம். அந்த இருட்டை போக்கடிக்க வேண்டும்னா சிறந்த தீபம், விளக்கு ஏற்றப்பட வேண்டும். ஒரு விளக்கு ஏற்றி வச்சா அந்த அறை முழுவதும் எப்படி அதனுடைய தீபம் அந்த சுடர் பிரகாசம் பரவுகிறதோ, அதனால அங்க இருக்கிற இருள் அது விலகுகிறதோ, அதே போலத்தான் இந்த உலகம், இந்த பாரதம், பூமி முழுவதிலும் தமசு தமோ குணத்தினாலே அனைவரும் பீடிக்கப்பட்டிருக்கிறோம். எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய், ஏதும் தெரிந்து கொள்ளாமல் உழன்று கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த இருள் போக வேண்டும், இந்த இருட்டு அஜ்ஞானம் போக வேண்டும்னா அதற்கு சிறந்த தீபம், விளக்கு ஏற்றப்பட வேண்டுமே. என்ன விளக்கு? அதுதான் அறிவு ஞானமாகிற விளக்கு, ஞான தீபம். அதை ஏற்றினா அதன் மூலமாக அந்த ஞானத்தினுடைய பிரகாசத்தின் மூலமாகவே இந்த தமோகுணம் ரஜோகுணம் அடங்கி சத்வகுணம் வளரும். ஆக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் உலகத்தில் இருக்கிற தமோகுணத்தையே அடக்கி வைக்கிறது. அகிலதம கருஷணம் தரிசனம் நகா. நகானா நம்முடைய தரிசனம், இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம். அகில தமகா, இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து இருளையும் கருஷணம் நல்லா உள்வாங்கி அதை அடக்கி வைக்கிறதாம். இனி அந்த இருட்டு அந்த அஜ்ஞானம் எங்கும் பரவாதபடி அப்படி தடுக்கிறது. இதற்கு காரணம் என்ன? நாதோபக்யம் பிரவருத்தம். நாதமுனிகளாலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் நன்கு முன்பு கொண்டு வரப்பட்டது. ஆழ்வார்கள் அத்தனை பேரும் திவ்ய பிரபந்தங்களை அருள் செய்தார்கள். தாங்கள் அந்த எம்பெருமான அனுபவித்தார்களே தவிர ஓரிருவர் 2 பேருக்கு இந்த திவ்ய பிரபந்தங்களை சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா பலருக்குமாக அதை உபதேசித்து அனைவரும் இதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்னு அப்படி உபதேசித்தனரான்னு பார்த்தா அதற்கெல்லாம் அவர்களுக்கு சமயமே இல்லை. எம்பெருமான அனுபவித்து அந்த அனுபவத்துல துளி குறைவு வந்தாலும் அவர்களால தாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப எம்பெருமானுடைய அனுபவத்திலேயே மிகவும் ஈடுபட்டிருந்தனரே தவிர உலகத்தவர்களை திருத்துவது, இவர்களுக்கு உபதேசிப்பது என்பது அவர்களுக்கு முக்கியமான ஒரு கடமை அல்ல. எம்பெருமான அனுபவிக்க வேண்டும், திவ்ய பிரபந்த பாசுரங்களை அருளி செய்ய வேண்டும். இது ஆழ்வார்களுக்கு இருக்கிற முக்கியமான கைங்கரியம், பணி. இப்ப அதற்கு பின்னாடி நாதமுனிகள் தான். ஆழ்வார்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள், அவர்களுக்கு எவ்வளவு பெருமை. அருளி செயலை அறிவாரார், பெருளுத்த ஆழ்வார்கள் தீர்மை அறிவாரார். மணவாள மாமுனிகள் இந்த கேள்வி கேட்டுக்கொண்டு அருள் பெற்ற நாதமுனி முதலா நம் தேசிகரையல்லால் ஏதை மனமே உண்டோ பேசு. நாதமுனிகள் முதலான நம்முடைய ஆச்சாரியர்களை தவிர யாருக்கு இந்த ஆழ்வார்களுடைய பெருமை தெரியும்? அந்த அருளி செயல்களுடைய அந்த சிறப்பு பெருமையெல்லாம் வேறு யாருக்கு தெரிய போகிறது? யாருக்கும் இதனுடைய பெருமையை அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய ஆச்சாரியர்கள் நாதமுனிகள் தொடங்கி அத்தனை ஆச்சாரியர்களுக்குத்தான் இந்த பெருமை தெரியும் என்று மாமுனிகள், மணவாள மாமுனிகளும் தெரிவிக்கிறார். அதைத்தான் வேதாந்தாச்சாரியர் நாதோபக்யம் பிரவருத்தம், பிரவருத்தம்னா நன்கு முன்பு கொண்டு வரப்பட்டது, அனைவருக்குமாக தெரியப்படுத்தினார் சுவாமி நாதமுனிகள். நாதோபக்யம் பிரவருத்தம் பகுபிர் உபசிதம் யாமுனேய பிரபந்தைஹி. நாதமுனிகள் ஆழ்வார்கள் அருள் செய்திருக்கிற திவ்ய பிரபந்தங்களை மீட்டு கொண்டு அனைவருக்கும் கொடுத்தார். அதற்கு பின்னர் இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது என்பதை நன்கு நிலைநாட்ட வேண்டுமே. யாரோ சிலர் தமிழ்ல பாசுரங்கள் அருள் செய்திருக்கிறார்கள் சொன்னா அது உயர்ந்த அர்த்தமா, அதுதான் வேதாந்த அர்த்தமா என்பதை நன்கு நிர்ணயித்து கொடுத்து, ஆம் இதைதான் நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கைக்கு இதுவே தகுந்தது, இதுதான் நமக்கு சிறப்பு கொடுக்கும் என்பதை நன்கு நிலைநாட்ட வேண்டுமே. அப்படிப்பட்ட அந்த முக்கியமான பணியை யாமுனாச்சாரியர் தான் செய்திருக்கிறாராம். பகுபிர் உபசிதம் யாமுனேய பிரபந்தைஹி. யாமுனாச்சாரியர் செய்தாரா? யாமுனருடைய பிரபந்தங்கள் செய்தனவான்னா லோகத்துல யாமுனேய பிரபந்தைஹி என்று தெரிவிக்கிறார். யாமுனாச்சாரியர் தம்முடைய நூல்கள் மூலமாக இந்த சம்பிரதாயத்திற்கு பகுபிர் உபசிதம், ஒரு விதையை விதைக்கிறோம், அது நன்கு நாற்று வளருகிறது, செடி வளருகிறதுன்னா அதற்கு உரம் போட வேண்டுமே.
அந்தந்த சமயத்துல அதற்குன்னு தண்ணி நீர் பாய்ச்ச வேண்டும், உரம் சேர்க்க வேண்டும். அப்பதானே அது தழைத்து ஓங்கி வளரும். அதை போல இப்ப இந்த சம்பிரதாயத்திற்கு விதை போல திவ்ய பிரபந்த பாசுரங்களை பெற்று ஆங்காங்கு அப்படி விதைத்து விட்டார் நாதமுனிகள். இப்ப அது நன்கு வளர வேண்டும்னா அதற்கு அடித்தளமாக ஆணித்தரமாக இந்த அர்த்தங்கள் எல்லாம் உண்மை. வேதங்கள்ல கூறப்பட்டிருக்கிற அந்த அர்த்தத்துக்கு புறம்பானவை அல்ல, இதுவும் தமிழ் வேதம் என்றெல்லாம் நிர்ணயித்து கொடுப்பதற்கு பல நூல்களை அருளி செய்து அதன் மூலமாகவே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தழைத்து ஓங்கும்படி செய்திருக்கிறார் யாமுனாச்சாரியர் என்று கொண்டாடுகிறார். பகுபிர் உபசிதம் யாமுனேய பிரபந்தைஹி திராதம் சம்யக் யதீந்திரைஹி. திராத்தம்னா அதை நன்கு ரட்சித்தார். இப்போ பயிர்கள் எல்லாம் வாடாதபடி நன்கு பயிர்கள் வளர்ந்து நல்ல பலன் கொடுக்க போறது, பழுத்து இருக்கிறதுன்னா அந்த சமயத்துல மற்ற யாரும் அந்த பழத்தையோ அந்த பயிரையோ நாசம் செய்யாதபடி அதை காக்க வேண்டுமே. அந்த பொறுப்பு யாருக்கு கிட்டியதுன்னா அது ராதம் சம்யக் யதீந்திரைஹி. யதீந்திரர் யதிராஜரான சுவாமி ராமானுசர் ஆளவந்தாராலே நன்கு வளர்க்கப்பட்ட இந்த சம்பிரதாயத்தினுடைய பயனை நன்கு பெற்று அனுபவித்து அதை பலருக்குமாக ஆக்கி கொடுத்தவர் சுவாமி ராமானுசர் என்று வேதாந்தாச்சாரியர் அற்புதமாக தெரிவிக்கிறார். ஆக யாமுனாச்சாரியருக்கு இருக்கிற முக்கியமான பொறுப்பு தம்முடைய நூல்கள் மூலமாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு பல கைங்கரியங்களை செய்திருக்கிறார். அந்த சம்பிரதாயமே தழைத்து ஓங்கும்படி அதற்கு அடித்தளமாக தம்முடைய கிரந்தங்களை சமர்ப்பித்திருக்கிறார் என்று தெரிவிக்கிறார். அப்படி யாமுனாச்சாரியர் அருளி செய்திருக்கிற நூல்கள் 8. அந்த நூல்களுக்குள்ளே ரொம்ப முக்கியமானதாய் அந்த யாமுனாச்சாரியர் தாமே மிகவும் விருப்பத்தோடு அருளி செய்த ஒரு நூல் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நூல் உண்டா என்றால் அது கீதார்த்த சங்கிரகம் என்னும் அற்புதமான நூல். யாமுனாச்சாரியர் அவர் ஆச்சாரிய பீடத்தை அலங்கரிப்பதற்கே பகவத்கீதை தான் ரொம்ப முக்கியமான காரணம். உய்யக்கொண்டார் அவரிடத்துல நாதமுனிகள் நியமித்திருந்தார். இந்த மாதிரி நம்முடைய குலத்திலே ஈஸ்வர முனிகளுக்கு ஒரு குமாரர் அவதரிப்பார், அவருக்கு யமுனைத்துறைவன்கிற பெயர் இட வேண்டும், பின்னர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் உபதேசிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஆனா உய்யக்கொண்டார் காலத்திலே அப்படி ஒரு குமாரர் அவதரிக்கவில்லை. அவர் தம்முடைய சிஷ்யரான மணக்கால் நம்பி அவரிடத்துல இந்த பொறுப்பை தெரிவித்து நம்முடைய ஆச்சாரியர் நாதமுனிகள் நமக்கு இப்படி கட்டளை இட்டிருக்கிறார், ஆனாலும் நம்முடைய காலத்தில் அது நடைபெறவில்லை, நாம் உமக்கு விதிக்கிறோம், நீர் ஈஸ்வர முனிகளுடைய குமாரருக்கு இந்த திருநாமத்தை இட்டு அவருக்கு இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் உபதேசிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மணக்கால் நம்பியும் ஏற்றுக்கொண்டார். தக்க சமயத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நல்ல வேளை ஆடி மாசம் உத்தராட நட்சத்திரத்திலே அழகான குழந்தை அவர் அவதரித்தார். யமுனைத்துறைவன்கிற அந்த திருநாமத்தையும் சூட்டினார். பின்னர் அவர் ஆளவந்தார்ங்கிற ஒரு சிறப்பை பெற்றார். இந்த ராஜா ஆக்கியாழ்வான் என்னும் ஒரு வித்வான் அவர் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற அரசனிடத்துல சென்று, நான் தான் அனைத்து வித்வான்களுக்குள்ளே சிறந்த வித்வான், என்னை காட்டிலும் சிறந்தவர் யாரும் இல்லை, ஆக மற்ற வித்வான்கள் மற்ற அத்தனை பேரும் எனக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொல்ல, அரசனும் அதை ஏற்றுக்கொண்டு சரி இவர்தான் சிறந்த வித்வான், மற்ற அத்தனை பேரும் இவருக்கு வரி கட்ட வேண்டும் என்று மற்ற வித்வான்கள் குருக்கள் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஓலை அனுப்பினார். அப்போ சர்வஜ்ஞ பட்டர் என்ன அவருடைய ஒரு சிஷ்யராகத்தான் இந்த யாமுனாச்சாரியர் கல்வி பயின்று கொண்டிருந்தார். அவரிடத்துல இந்த செய்தி வந்தது. ஆஹா, நம்முடைய ஆச்சாரியரை காட்டிலும் இவர் என்ன ஆக்கியாழ்வான் அவ்வளவு சிறந்த வித்வானா, அனைவருக்கும் வித்வத் இருக்க வேண்டும், ஆனால் கர்வம் கூடாதே, இவர் மிகுந்த கர்வத்தோடு என்னை காட்டிலும் சிறந்தவர் யாரும் இல்லை, ஆக மற்ற பண்டிதர்கள் வித்வான்கள் எல்லாம் எனக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லுவது மிகவும் தவறாயிற்று, இவ்வளவு கர்வம் கூடாதே, கல்வியோ ஞானமோ இருப்பதற்கேற்ப பணிவு இருக்க வேண்டும், அது இவரிடத்துல இல்லை, ஆக நாம் சென்று இவருக்கு உணர்த்துவோம் என்று சொல்லி, அப்படியெல்லாம் என்னுடைய குரு எந்த வரியும் செலுத்த மாட்டார் என்று மீண்டும் ஒரு ஓலையில எழுதி அனுப்பி விட்டார். அதை பெற்றுக்கொண்டு ராஜசேவகர்களும் ராஜாவிடத்துல சொல்ல, இந்த மாதிரி யமுனைத்துறைவர்ங்கிற அவர் இப்படி பதில் கூறியிருக்கிறார் என்பதை கேட்டவுடனே ஆக்கியாழ்வானுக்கு பெரும் அதிர்ச்சி. நம்ம எதிர்த்து இந்த பூமியில ஒருத்தர் இப்படி ஒரு சிறுவன் இப்படி பதில் அளித்திருக்கிறான்னா அவனிடத்துல ஏதோ விஷயம் இருக்கிறது, நேரே கூப்பிட்டு வாதம் செய்தே நிர்ணயித்து விடுவோம் என்று சொல்லி அரசனிடத்துல தெரிவித்த அவனும் மறுபடியும் அந்த யமுனைத்துறைவரிடத்துல இந்த செய்தியை அனுப்பி, உண்மை அரசவைக்கு கூப்பிடுகிறோம், இங்க அந்த ஆக்கியாழ்வானோடு நீர் சதஸ் அதாவது வாதம் செய்ய வேண்டும், இந்த சதத்தில வாதம் செய்து நீர் ஜெயித்தால் அப்போ அவருக்கு இனிமே வழி செலுத்த வேண்டாம் என்கிற அந்த ஆணையை நாம் விடுகிறோம் என்று அரசனும் சொல்ல, யாமுனாச்சாரியரும் ஏற்றுக்கொண்டார்.
மேலே அரசவைக்கு வந்தார். அவ்விடத்திலே நடந்த சரித்திரம் அது பலரும் தெரிந்திருக்கலாம். 3 கேள்விகள் சொல்ல அந்த 3 கேள்விகளுக்கும் பதில், அதாவது யாமுனாச்சாரியர் 3 வாக்கியங்களை சொன்னார். அதை மறுக்க முடியாமல் ஆக்கியாழ்வான் தவித்தார். அதற்கு என்ன பதில் என்பதையும் யாமுனாச்சாரியரே தெரிவித்து வெற்றி பெற்றார். அதனாலே அங்க இருக்கிற அந்த ராணி அவளும் மகிழ்ந்து ஆள வந்தார், எம்மை ஆள வந்தீரே என்று அவளுக்கு சிறப்பு திருநாமத்தை இட்டார். ஆள வந்தார்னா அதாவது இந்த சம்பிரதாயத்தை ஆள வந்தாருங்கிறது சம்பிரதாய அர்த்தம். அங்க ராணி சொல்லும் பொழுது ராணிக்கும் ராஜாவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இவருடைய அழகு, இவருடைய உருவத்தை பார்த்தவுடனே இளைஞனாய் சிறுவனாக இருக்கிற இவர் எவ்வளவு மேதாவிலாசத்தோடு இருக்கிறார், அவருடைய முகத்தை பார்த்தாலே இவ்வளவு தேஜஸ் காந்தி தெரிகிறது, ஆக இவர்தான் ஜெயிக்க போகிறார் என்று ராணி சொல்லி அதற்கு பந்தயம் ராஜாவினிடத்துல பேசி கொண்டாராம். இருவரும் ராஜாவும் ராணியும் பேசிக்கிறார். நிச்சயம் இவர்தான் ஜெயிப்பார் என்று ராணி சொல்ல, அப்படி ஜெயித்தார்னு சொன்னால் நாம் நம்முடைய பாதி ராஜ்யத்தையே அவருக்கு தருகிறோம் என்று ராஜாவும் ஒப்புக்கொண்டார். அதற்கேற்ப யாமுனாச்சாரியர் ஜெயித்தவுடனே நாம் சொன்னபடி, நான் என்ன சொன்னேனோ அதன்படி இவர் செய்து விட்டார், அதனால என்னையே ஆள வந்தவர் இவர் என்று ராணி மிகவும் ஆனந்தப்பட்டு அந்த சிறுவனாக இருக்கிற அந்த யாமுனாச்சாரியரை அணைத்து கொண்டார். பின்னர் ராஜாவும் ஒப்புக்கொண்டபடி நம்முடைய ராஜ்யத்திலே பாதி ராஜ்யத்தை கொடுத்தார். ஆள வந்தார்ங்கிற சிறப்பு பட்ட பெயரோடு அவர் அரசராக இருந்து கொண்டு ராஜ்யத்தை கவனித்துக் கொண்டு வருகிறார். இந்த சமயத்துலதான் இப்போ மணக்கால் நம்பி என்னும் ஆச்சாரியர், நம்முடைய ஆச்சாரியர் நாதமுனிகள் அவருடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார். இவர்கள் நமக்கு இட்டு இருக்கிற இந்த நியமனத்தை நாம் எப்படியாவது இப்போ நிறைவேற்ற வேண்டுமே, இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லாம் இவருக்கு தெரிவிக்க வேண்டுமே என்று காத்து கொண்டிருந்தார். தக்க சமயம் வரட்டும் என்று காத்து கொண்டிருந்து தூதுவளை கீரை என்கிற அந்த கீரையை தினப்படி யாமுனாச்சாரியர் அவருடைய அந்த அரசவையில மடப்பள்ளி எங்க அவருக்கு தளிகை அது தயாராகிறதோ அந்த இடத்துல கொடுத்து கொண்டிருந்தார். தினப்படி கீரை கொடுத்து 6 மாச காலம் கொடுத்து கொண்டிருந்தார். இவரும் இந்த கீரையை தளிகை பண்ணி யாமுனாச்சாரியர் கொடுக்க அவரும் அமுல் செய்து வந்தார். 6 மாதம் சென்ற பிற்பாடு ஒரு வாரம் கொடுக்காமல் நிறுத்தினார். இந்த தூதுவளை கீரையை கொடுப்பதை நிறுத்தினார். அப்பதான் தினமும் கீரை வந்து கொண்டிருந்ததே, ஏன் இன்று வரவில்லை என்று யாமுனாச்சாரியர் கேட்க, அப்ப அந்த தளிகை பற்சாரகர் அவர் தெரிவித்தார், அது ஒண்ணும் இல்லை, இத்தனை நாள் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தார், இப்போ 1 வாரமா அவர் கொடுக்கவில்லை, அதனாலே உமக்கு இந்த கீரையை சமர்ப்பிக்க முடியவில்லை என்று பதில் சொல்ல, ஓஹோ யாரோ என்னிடத்துல ஏதோ எதிர்பார்த்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் போலும், அடுத்த தடவை அவர் வந்தா நேர என் முன்னாடி அழைத்து வாரும் என்று சொல்ல, அதே போல 2 நாட்களுக்கு பின்னர் மணக்கால் நம்பியும் தளிகை பற்சாரர்களிடத்துல போய் கீரையை கொடுக்க வர, அதே சமயத்துல உம்மை அரசர் அழைத்திருக்கிறார், ஏன் 1 வாரம் வரவில்லை, ஏதோ பெரிய தண்டனை இருக்கிறது, நேரே வாரம் உம்மை அரசவைக்கு அழைத்து வர சொன்னார் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு நேரே உள்ளே செல்ல, யாமுனாச்சாரியர் அவரை பார்க்கிறார். அவருடைய திரு உருவத்தை சேவித்தாலே எதிலும் விருப்பம் இல்லாமல் ரொம்ப வைராக்கியத்தோடு அழகான ஊர்த குன்றங்கள் திருமணி தாவளங்கள் அனைத்தையும் சாத்திக் கொண்டு சிறந்த தேஜஸ்வியாக விளங்குகிறார் மணக்கால் நம்பி. இப்படிப்பட்ட குரு ஆச்சாரியராக இருக்கிறவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்த்து கொண்டு இந்த கீரையை நமக்கு கொடுத்திருக்கிறார், நாமோ அரசன், நம்மிடத்துல இந்த குரு இவர் என்ன நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், எதற்கு இப்படி செய்தார் ஒன்றும் புரியவில்லையே, எதை எதிர்பார்த்து நம்மிடத்துல இப்படி தொண்டு செய்தீர், சேவகம் செய்தீர், இப்படி கீரை கொடுத்தீர் என்று கேட்க, உம்மிடத்திலே நாம் எதையும் எதிர்பார்த்து கொடுக்கவில்லை, நாம் உமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம், உம்முடைய பாட்டனார் சிறந்த நிதி சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார், அந்த சொத்தை எல்லாம் உமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்தோம் என்று சொல்ல, நாமே அரசன், நம்மை காட்டிலும் இவர் நமக்கு சொத்து கொடுக்க போகிறாரா, என்ன சொத்து என்று அதிர்ச்சியோடு கேட்க, அது ஏதோ இப்படி அரசவையில இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உபதேசிக்க முடியாது, எனக்கு அதற்குன்னு நேரம் ஒதுக்க வேண்டும், நீர் தனியா நேரத்தை ஒதுக்கினால் தினப்படி அடியன் வந்து இந்த இடத்துல உமக்கு உபதேசிக்கிறேன் என்று சொல்ல, சரி அதற்கு ஏற்பாடு செய்கிறோம், நாம் தினப்படி காலை நீராடின பிற்பாடு அனுஷ்டானம் ஊர்க குன்றத்தை தரித்து கொண்டு ஆச்சாரிய தனியன் இதெல்லாம் சேவித்துக் கொண்டு பின்னர் தான் மற்ற ராஜ்ய காரியங்களை பார்ப்போம், அந்த சமயத்துல நீர் வந்தால் நம்மிடத்துல நீர் என்ன கூற வேண்டுமோ என்ன உபதேசிக்க வேண்டுமோ அதையெல்லாம் உபதேசிக்கலாம் என்று சொல்ல, அதே போல யாமுனாச்சாரியர் அவர் தீர்த்தமாடி அனுஷ்டானம் செய்கிற அந்த சமயத்திலே மணக்கால் நம்பியும் செல்லுகிறார். சென்று அவருக்கு பகவத்கீதையை தொடங்கி பகவத்கீதா ஒவ்வொரு அத்தியாயமாக உபதேசிக்கிறார். மெய்மை பெருவார்த்தை சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரை கோனாய் நின்ன மாயன் அந்நோதிய வாக்கதனை கல்லார் உலகத்தில் ஏதிலராம் மெய்ஞானமில் என்று திருமழிசையாழ்வார் அற்புதமாக தெரிவிக்கிறார். கண்ணனம்பெருமான் மாயன் மிகுந்த ஆச்சரியத்தோடு இருப்பவன், அன்று ஓதிய வாக்கதனை கல்லார்,
அன்று அந்த கீதா சாஸ்திரத்தை அறிவித்தானே, அந்த அர்ஜுனனுக்காக அவனுடைய கலக்கத்தை போக்கடிக்க வேண்டும் என்பதற்காக உயர்ந்த பகவத்கீதைங்கிற அந்த சாஸ்திரத்தை அருளி செய்திருக்கிறார். அந்த கண்ணன் பெருமானுடைய இந்த கீதை, இந்த பகவத்கீதைங்கிற சாஸ்திரத்தை மிகுந்த விருப்பத்தோடு கற்க வேண்டுமா. நம்மிடத்துல எவ்வளவு அன்போடு கண்ணன் பெருமான் உபதேசித்திருக்கிறார். அப்போ அந்த விருப்பத்தோடு நாமும் அந்த சாஸ்திரத்தை பயில வேண்டும், கற்க வேண்டும். அன்று ஓதிய வாக்கதனை கல்லார். அப்படி விருப்பத்தோடு யாரெல்லாம் அதை கற்கவில்லையோ அவர்களுக்கு என்ன ஆகும்னா, ஏதிலராம் மெய்ஞானமில். ஏதிலர்னா கைகள்ல ஏதும் இல்லாமல் ரொம்ப ஏழையாக ஆகிவிடுவர். ஏதிலர் எதனாலே? மெய்ஞானம் இல்லாதவர்களாக ஆகிவிடுவர். ஏழையாகி விடுவர்னா செல்வம் இல்லாமல் எங்கோ அப்படி தெரிந்து கொண்டு அங்கங்க பிக்ஷை எடுப்பவர்களா அப்படி அவர்களான அப்படி அல்ல. இறந்த செல்வம், காசு பணம் செல்வம் இருக்கலாம், ஆனால் ஞானம் இல்லைன்னு சொன்னால் எத்தனை செல்வம் இருந்தாலும் வீண்தானே. அது அந்த செல்வம் எதற்கும் பிரயோஜனம் இல்லை. சிறந்த ஞானம், சாஸ்திரத்தினுடைய அந்த நுட்பமான ஞானம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஞானத்தை நாம் பெற வேண்டும். அந்த ஞானம் தான் இந்த பகவத்கீதையில நமக்கு வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரத்தை விருப்பத்தோடு கற்கவில்லைன்னு சொன்னால் ஏதிலராம் மெய்ஞானம். மெய்ஞானம், ஞானமில்னு சொல்லாமல் மெய்ஞானம்னு சொல்வதனாலே உண்மையான தத்துவ ஞானத்தை இல்லாதவர்களாக ஆகிவிடுவோம். அதனாலேயே ஏழையாகி விடுவோம். நம்ம இடத்துல தத்துவ ஞானம் இல்லைன்னு சொன்னால் அப்ப உடல் சம்பந்த விஷயங்கள்லயே தான் புத்தி போகும். எப்படி மேல மேல வருமானத்தை உயர்த்தி கொள்ளலாம், எப்படி உடலை சுகமாக பார்த்து கொள்ளலாம் என்று இதுலதான் நாட்டம் போகும். ஆனால் மெய்ஞானம் வந்ததுன்னு சொன்னால் என்ன இந்த தாழ்ந்த உடலுக்கு இவ்வளவு சுகம் வேண்டுமா என்று அதிலே ஒரு வைராக்கியம் ஏற்படும், வெறுப்பு ஏற்படும். உலக விஷயங்கள், உலக சுகங்கள் எல்லாம் பற்று குறையும். மேல மேல ஆத்மா அதற்கு தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள்ல ஆசை அதிகரிக்கும், பரமாத்மாவினிடத்துல விருப்பம் அதிகரிக்கும். ஆக மெய்ஞானம் மிகவும் அவசியம். அப்ப அது பகவத்கீதை மூலமாகத்தான் நமக்கு கிட்டுகிறது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பகவத்கீதைங்கிற சாஸ்திரத்தை உய்யக்கொண்டார் எனும் ஆச்சாரியர் இந்த ஆளவந்தாருக்கு படிப்படியாக உபதேசித்துக் கொண்டு வருகிறார். 18 அத்தியாயங்களையும் பூர்த்தியாக முழுமையாக உபதேசித்தார். அதனுடைய இறுதியிலே சரமஸ்லோகத்தை உபதேசித்தார். அதை கேட்ட மாத்திரத்துல யாமுனாச்சாரியர் கண்ணும் கண்ணீருமாய், ஐயோ இந்த ராஜ்ய சுகங்களை எல்லாம் பெரிதாக நான் நினைத்து கொண்டு இதிலேயே மூன்று இருந்தேனே, இதெல்லாம் ஏதும் வேண்டாம். எவ்வளவு கருணையோடு தம்முடைய திருவடிகளையே எம்பெருமான் காட்டிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த கண்ணன் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதுதான் நமக்கு ஒரே புருஷார்த்தம். அதை தவிர இந்த உலகத்துல வேறு எதுவும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு பரம விரக்தராய், இனி இந்த ராஜ்யமோ ஏதும் வேண்டாம், இனி அந்த கண்ணன் எம்பெருமானுடைய திருவடிகளே வேண்டும். அவர் எங்கிருக்கிறார்? அவரை நேரே சேவிக்க முடியுமா? இவ்வளவு நேரம் நீர் அந்த கண்ணன் எம்பெருமானுடைய திருவாயிலிருந்து வந்த சாஸ்திரத்தை உபதேசித்தீர். இப்ப கீதை சாஸ்திரத்தையே உபதேசித்த அவ்வெம்பெருமான நேரே சேவிக்க வேண்டும். அதற்கு வழி உண்டா என்று கேட்க அந்த க்ஷணத்திலேயே உய்யக்கொண்டார். அதாவது மணக்கால் நம்பி என்னும் ஆச்சாரியர் அந்த ஆளவந்தாரை அவருடைய கையை பற்றி கொண்டு நேரே திருவரங்கத்திற்கு சென்று அங்கே சயனித்து கிடக்கும் ஸ்ரீ பெரிய பெருமாள் அந்த எம்பெருமானுக்கு முன்னே நிறுத்தி, இதோ இவர்தான் அன்று அந்த எம்பெருமான் கண்ணனாக இருந்து கொண்டு கீதையை உபதேசித்த அதே எம்பெருமான் தான் இங்கு சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய திருமேனி அழகெல்லாம் காட்டி கொடுத்தார். பச்சைமா மலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கன், அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று தொண்டரடிப்படி ஆழ்வார் எவ்வளவு ஈடுபட்டு இந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடியிருக்கிறார். அந்த எம்பெருமானுடைய அழகையெல்லாம் காட்டி கொடுத்தார். அன்று திருப்பான் ஆழ்வாருக்கு காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர முதலவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள்மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணரதாள் பரவினோமே என்று கொண்டாடும் விதத்திலே திருப்பான் ஆழ்வாருக்கு எப்படி தம்முடைய திவ்யமான அழகையெல்லாம் காட்டி கொடுத்தாரோ அதே போல இதோ யாமுனாச்சாரியருக்கு காட்டும் என்று மணக்கால் நம்பி எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க திருவரங்கத் எம்பெருமான் பெரிய பெருமாளும் தம்முடைய திருக்கண்களை நன்கு மலர்த்தி கொண்டு நம்முடைய நாதமுனிகளுடைய பேரனா திருப்பேரனாரா வந்திருக்கிறது என்று ஆனந்தத்தோடு அவரை குளிர கட்டாட்சித்தார். திவ்யமான அழகை காட்டி கொடுத்தார். அந்த க்ஷணத்திலேயே யாமுனாச்சாரியர் அவரிடத்துல மிகவும் ஈடுபட்டவராய்
இனி இதை தவிர வேறு எங்கும் செல்ல மாட்டேன், இந்த உலகத்துல எதிலும் எனக்கு பற்று இல்லை என்று விரக்தராய் சந்நியாச ஆசிரமம் அதை ஸ்வீகரித்துக் கொண்டு சந்நியாசியாகவே இருந்து ஸ்ரீரங்கம் திருவரங்கத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு வாடிக்கொண்டு கைங்கரியங்களை செய்தார் என்பது குரு பரம்பரை சரித்திரம், அனைவரும் அறிந்திருக்கிற சரித்திரம். எதற்கு இதை தெரிவித்தேன்னா, யாமுனாச்சாரியர் அவர் தாம் இந்த சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியராக வந்ததற்கு எது காரணம்னா பகவத்கீதை தானே. இந்த பகவத்கீதைய 18 அத்தியாயத்தையும் மணக்கால் நம்பி நிதானமாக அவருக்கு உபதேசிக்க, அது அத்தனையும் கேட்ட அவருக்கு மனது கலங்கி என்ன தாழ்ந்த விஷயங்களை நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், இது ஏதும் வேண்டாம் என்று அனைத்தையும் உதறி தள்ளி எம்பெருமானுடைய திருவடிகளே கதி என்று வந்து அடைந்தார்னு பார்த்தால், யாமுனாச்சாரியருக்கு எதிலே மிகவும் விருப்பம் இருக்கும்? பகவத்கீதை தானே. அதுதானே தமக்கு முதலிலே கிடைக்க பெற்று அதனாலேதான் நமக்கு மேலே மேலே ஆர்வம் வளர்ந்தது, ஞானத்தை பெற்றார் என்றால் இப்ப அதுல எவ்வளவு ஈடுபாடு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பகவத்கீதை அதனுடைய அர்த்தத்தை ரொம்ப சுருக்கமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரொம்ப ஆச்சரியமான ஒரு விதத்திலே ஸ்லோக ரூபமாக இந்த பகவத்கீதையினுடைய பொருளை விவரித்திருக்கிறார். கீதார்த்த சங்கிரகம் என்னும் ஆச்சரியமான அழகான ஒரு நூல். கீத அர்த்த சங்கிரகம். கீதா பகவத்கீதை. பகவத்கீதையினுடைய பொருள் என்ன? பகவத்கீதை மூலம் ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அந்த ஸ்லோகங்களுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டுமே. ஆக கீதார்த்தம் கீதையினுடைய பொருள். கீதார்த்த சங்கிரகா கீதையினுடைய அர்த்தத்தை விவரிக்கிறேன் என்று சொல்லி 18 அத்தியாயத்திற்கு மேலே ஸ்லோகங்கள் எழுதியிருக்கிறாரான்னு பார்த்தால் அப்படி அல்ல. ஒவ்வொரு அத்தியாயத்திற்குன்னு சாரமாக ஒரு ஸ்லோகம் என்ற கணக்கிலே ரொம்ப ஆச்சரியமான இந்த நூலை சாதித்திருக்கிறார். அர்த்த சங்கிரகம். கீதார்த்தத்தினுடைய சங்கிரகம்னு சொன்னால் சுருக்கம்னு அர்த்தம். அந்த கீதையினுடைய அர்த்தத்தை ரொம்ப சுருக்கமாக அதே சமயத்துல தெளிவாக கூற வேண்டும். சுருக்கமா சொல்றேன்னு பல அர்த்தங்களை விடக்கூடாது. அந்த முழு நூல்ல என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அந்த அர்த்தத்தையும் தெரிவிக்க வேண்டும். அதே சமயத்துல அதனுடைய அர்த்தத்தை மாற்றாமல் சரியாக தெரிவிக்க வேண்டும். அதே சமயத்துல தெளிவாக கூற வேண்டும். இந்த அனைத்தும் பெற்றதாய் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நூலை சுவாமி யாமுனாச்சாரியர் அருள் செய்திருக்கிறார். அநேகமா இதுவே அவருடைய முதல் நூல் என்றும் கொள்ளலாம். பகவத்கீதையில மிகவும் ஈடுபட்டவராய் அதை தினப்படி நம்முடைய மனதிலே இருத்தி கொண்டு எப்பொழுதும் அதனுடைய அர்த்தத்தை அனுசந்திக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பாரிப்போடு கூட இந்த நூலை அருள் செய்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு நூல் கீதார்த்த சங்கிரகம். இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்களாலே அருள் செய்யப்பட்டிருக்கிற நூல்களுக்குள்ளே நமக்கு முழுமையாக கிடைக்கிற ஒரு நூல் என்றால் அது யாமுனாச்சாரியர் அவர் அருள் செய்திருக்கிற நூல்கள் தான் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது. இப்ப நாதமுனிகள் அருள் செய்திருக்கிற நூல்கள் அது நமக்கு கிடைக்கவில்லை. அந்த நூல்கள்ல இருக்கிற சில பகுதிகள் மட்டும் மற்ற ஆச்சாரியர்கள் தங்கள் நூல்களிலே மேற்கோளாக காட்டியிருப்பதினாலே அந்த நாதமுனிகள் அருள் செய்திருக்கிறார், இன்னென்ன நூல்கள் அருள் செய்திருக்கிறார்ங்கிற விஷயமே அதன் மூலமாகத்தான் தெரிய வருகிறது. அப்ப நாதமுனிகள் அருள் செய்திருக்கிற நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. ஆள வந்தால் எனும் ஆச்சாரியர் அவர் காலத்தில் அவர் அருள் செய்திருக்கிற நூல்கள் தான் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது. அதிலும் இந்த கீதார்த்த சங்கிரகம் என்பது யாமுனாச்சாரியர் அருளை செய்திருக்கிற முதல் நூல் என்றும் கொள்ளலாம். இல்ல அவருடைய விருப்பம், ரொம்ப அவர் விருப்பப்பட்டு சாதித்த ஒரு முக்கியமான நூல் என்றும் கொள்ளலாம். ரொம்ப ஆச்சரியமான இந்த கிரந்தம். இந்த கீதார்த்த சங்கிரகத்தினுடைய பொருள், கீதார்த்த சங்கிரகத்துக்குள்ள அமைந்திருக்கிற அந்த ஸ்லோகங்களுடைய பொருளை நாம் அனுபவிக்கலாம் என்றுதான் அடியேன் தற்பொழுது தொடங்குகிறேன். ஆச்சாரியருடைய கட்டாட்சத்தின் பேரிலே இப்படி இந்த கீதார்த்த சங்கிரகத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனைவரும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடியேன் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறேனோ அதை பலருக்கும் போதயந்த பரஸ்பரம். கண்ணன் பெருமான கீதையில என்ன தெரிவிக்கிறார்னா, நாம் பல அர்த்தங்களை தெரிந்து கொண்டால் அதை மற்ற அடியார்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஞானத்தை பெற்றோம்னு சொன்னால் அதனுடைய முக்கியமான பயன்பாடு என்னன்னா, அடுத்தவர்களுக்கு இந்த ஞானத்தை வழங்கி இருவருமாக சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு பக்தனுக்கும் இருக்கிற இன்றியமையாத கடமை. அந்த கடமையை பின்பற்றலாம் என்று கொண்டு கீதார்த்த சங்கிரகத்தினுடைய பொருளை எளிய விதத்திலே பலருக்கும் தெரிவித்து அதை அனுபவிக்கலாம் என்று தொடங்குகிறேன். இந்த கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூல் யாமுனாச்சாரியர் ஆளவந்தார்ங்கிற ஆச்சாரியர் அருள் செய்தார்னு பார்த்தோம். இந்த நூலுக்குன்னு அழகான ஒரு வியாக்கியானம் அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது, பின்னர் இந்த நூலுக்கு அமைந்திருக்கிற வியாக்கியானம் எப்படி என்று பார்க்கலாம். கீதார்த்த சங்கிரகம் பெயரனுடைய விளக்கத்தை பார்த்தோம். பகவத்கீதையினுடைய பொருள், அதனுடைய பொருளை சுருக்கமாக தெளிவாக ஸ்லோகங்கள்
ஸ்லோக ரூபமாக வெளிப்படுத்துகிற ஒரு நூல் கீதார்த்த சங்கிரகம். யாமுனாச்சாரியர் எனும் ஆச்சாரியர் இதை அருள் செய்திருக்கிறார். பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் அமைந்திருக்கின்றன. முதல் அத்தியாயம் தொடங்கி 18 அத்தியாயங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த 18 அத்தியாயங்களுடைய சாரமான பொருள் என்ன? பகவத்கீதைன்னு சொன்னா அதனுடைய சாரம் என்னன்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பலரும் வெளிநாட்டவர்கள்லாம் ஆராய்ச்சி பண்றா. அவர்கள்லாம் நம்ம இடத்துல பகவத்கீதைன்னு சொல்லுகிறீர்களே, அதனுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டா அப்ப பதில் சொல்ல வேண்டுமேனா, அதற்குத்தான் யாமுனாச்சாரியர் இந்த கீதார்த்த சங்கிரகத்திலே முதல் ஸ்லோகத்திலேயே முழு கீதா சாஸ்திரத்திற்கும் சாரம் என்ன, மொத்த 18 அத்தியாயங்கள் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை ரொம்ப அழகா முதல் ஸ்லோகத்திலேயே அதனுடைய அர்த்தத்தை அழகாக வெளிப்படுத்துகிறார். அப்ப கீதார்த்த சங்கிரகத்துல 32 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. அதுல முதல் ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய சாரம். பகவத்கீதையினுடைய சாரம் என்னன்னு நம்ம யாரான ஒருத்தர் கேட்டா, அப்போ ஆளவந்தார் அருள் செய்திருக்கிற கீதார்த்த சங்கிரகத்தினுடைய முதல் ஸ்லோகம் அதை விண்ணப்பித்து அதனுடைய பொருளை கூறினால்தான் இதுதான் பகவத்கீதையினுடைய சாரம் என்று தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய மரபுப்படி இதுதான் கீதையினுடைய பொருள். ஏன்னா பகவத்கீதைக்கு அத்வைத சம்பிரதாயத்தின்படி சங்கராச்சாரியர் அவர் வியாக்கியானம் செய்திருக்கிறார். துவைத மதத்தின்படி ஆனந்த தீர்த்தர் மத்வாச்சாரியர் அவர் பொருள் உரைத்திருக்கிறார். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி பகவத்கீதைக்கு வியாக்கியானம் அருளி செய்தவர் சுவாமி ராமானுஜர். கீதா பாஷ்யம்ங்கிற அற்புதமான வியாக்கியானத்தை அருள் செய்தார். ஆனா அதற்கும் ஒரு கைவிளக்கு வேண்டுமே. யாமுனாச்சாரியருடைய இந்த கீதார்த்த சங்கிரகம் இதை கைவிளக்காக கொண்டுதான் மேற்கொண்டு ராமானுஜர் இந்த கீதா பாஷ்யத்தையே நன்கு ரொம்ப சிறப்பாக அதை விளக்கி இருக்கிறார், அருள் செய்திருக்கிறார். பகவத்கீதையினுடைய பொருள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி பகவத்கீதை சாஸ்திரத்தினுடைய பொருள் என்ன என்பதை தெளிவாக முதலிலே வெளிப்படுத்தினவர் யாருன்னா ஆளவந்தார் என்றுதான் கொள்ள வேண்டும். அவர் தான் இந்த கீதார்த்த சங்கிரகத்திலே ரொம்ப அழகாக இந்த அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறார். அதுல முதல் ஸ்லோகத்தில பகவத்கீதையினுடைய முழு சாரமான பொருள் என்ன என்பதை விளக்குகிறார். அடுத்து பகவத்கீதை என்பது 18 அத்தியாயங்கள் பார்த்தோம். அதை 3 வகுப்புகளாக பிரித்துக் கொள்ளலாம். பிரதம ஷட்கம், மத்தியம ஷட்கம், சரம ஷட்கம். ஷட்கம்னா 6 அத்தியாயங்களை கொண்டது ஒரு ஷட்கம். பிரதம ஷட்கம் முதல் 6 அத்தியாயங்கள் பிரதம ஷட்கம். அடுத்து 7வது அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் மத்தியம ஷட்கம், 2வது 6 அத்தியாயங்கள். மேலே 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் சரம ஷட்கம் என்று இப்படி 3 பிரிவுகள் வகுப்புகள் அமைந்திருக்கின்றன. அந்த ஒவ்வொரு ஷட்கத்தினுடைய சாரம் என்ன? பிரதம ஷட்கம்னு பிரிக்கிறோமே, ஏன் பிரிக்கிறோம்? அதனுடைய சாரம் என்ன? அதுல என்ன கூறப்படுகிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மத்தியம ஷட்கம்னு ஏன் பிரிக்கப்படுகிறது? அதுல என்ன தெரிவிக்கப்படுகிறது? அதனுடைய சாரம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சரம ஷட்கம் இறுதி 6 அத்தியாயங்கள்ல என்ன கூறப்படுகிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 ஷட்கங்களுக்கு அதனுடைய சாரமாக 3 ஸ்லோகங்களை அடுத்து அருள் செய்கிறார். முதல் ஸ்லோகம் பகவத்கீதை முழுவதுக்கும் சாரம். அடுத்தது பிரதம ஷட்கத்தினுடைய சாரம் 2வது ஸ்லோகம், மத்தியம ஷட்கத்தினுடைய சாரம் 3வது ஸ்லோகம், சரம ஷட்கத்தினுடைய சாரம் 4வது ஸ்லோகம். 3 ஸ்லோகங்களினாலே 3 ஷட்கத்தினுடைய பொருளையும் அழகாக விவரிக்கிறார். ஆக இது முதல் 4 ஸ்லோகங்கள். இதற்கு பின்னர் 18 அத்தியாயங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு ஒரு ஸ்லோகம் என்ற கணக்கிலே அந்த அத்தியாயத்தினுடைய சாரம். முதல் அத்தியாயமா இதனுடைய சாரம் இதுதான், 2வது அத்தியாயமா இதனுடைய சாரம் இதுதான் என்று ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு ஸ்லோகத்தை அருள் செய்திருக்கிறார். ஆக 18 அத்தியாயங்களுக்கு 18 ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம், அடுத்து ஒரு 3 ஸ்லோகங்கள், அடுத்து 18 ஸ்லோகங்கள். இப்ப எல்லாத்தையும் கூட்டினா 1 கூடல் 3 கூட்டல் 18 22 ஸ்லோகங்கள் ஆகின்றன. இதற்கு பின்னர் இன்னும் ஒரு 10 ஸ்லோகங்கள். இந்த பகவத்கீதை மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சாரத்தை கூறிவிட்டார். ஆனால் கண்ணன் அந்த அத்தியாயங்கள்ல பல விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். அது அத்தனையும் இப்ப 2 வரி ஸ்லோகங்களுக்குள்ள அடக்க முடியுமான்னு பார்த்தா அடக்கிட்டார். ரொம்ப சாமர்த்தியம் தான் ஆச்சாரியர், அடக்கி அதை ஸ்லோகத்துல வெளிப்படுத்திட்டார். அது நம்ம மந்த புத்திக்கு புரியணுமே. அனைத்தையும் ரொம்ப சுருக்கமா சொன்னா நம்ம எவ்வளவு புரிந்து கொள்ள முடியும்? அப்ப சற்று விளக்குவோம் என்று சொல்லி ரொம்ப முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன, புருஷோத்தம வித்யைனா என்ன, பிரபத்தின்னா என்ன என்று இப்படி பல விஷயங்கள் நாம் முக்கியமா பகவத்கீதைன்னு ஒரு சாஸ்திரம் எடுத்துக்கொண்டால்
அதுல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த சாரமான அர்த்தங்களை எல்லாம் சேகரித்து 10 ஸ்லோகங்களை தெரிவிக்கிறார். அது இறுதியான 10 ஸ்லோகங்கள். ஆக 22 10 32 ஸ்லோகங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நூல். 32 ஸ்லோகங்களை கொண்டிருக்கிற கீதார்த்த சங்கிரகம் என்னும் அற்புதமான நூலை ஆளவந்தார் என்னும் ஆச்சாரியர் அருள் செய்திருக்கிறார். அதைத்தான் நாம் இப்போ அனுபவிப்பதற்கு கூடியிருக்கிறோம். சரி, இந்த பகவத்கீதை அதனுடைய சாரம் கீதார்த்த சங்கிரகம். இப்ப இதனுடைய பொருளை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஆச்சாரியர் ரொம்ப தம்முடைய சாமர்த்தியத்திற்கு ஏற்ப அந்த கீதையினுடைய பொருளை ரொம்ப சுருக்கமாக தெரிவித்து விட்டார். 700 ஸ்லோகங்கள் பகவத்கீதை. 700 ஸ்லோகங்களுடைய பொருளை 32 ஸ்லோகங்கள்ல யாமுனாச்சாரியர் வெளிப்படுத்துகிறார்னு சொன்னால், இப்ப தமிழ்ல ஒரு வசனம் சொல்லுவா, கடுக துளைத்து அதுல 7 கடலையும் உள்ள புகுத்துறது. அந்த மாதிரி 32 ஸ்லோகங்களுக்குள்ள 700 ஸ்லோகத்தினுடைய பொருளையும் உள்ள அடக்கி இருக்கிறார்னு சொன்னால், அது யாமுனாச்சாரியருக்கு இருக்கிற பெருமை. அவரால் செய்ய முடியும், அவர் நன்கு புரிந்து கொண்டு அதை விளக்க முடியும். நாம் எப்படி அதை புரிந்து கொள்வது? அதனுடைய பொருளை நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக இதற்கு அற்புதமான ஒரு வியாக்கியானத்தை வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகன் அவர் அருள் செய்திருக்கிறார். கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்று அதற்கு பெயர். கீதார்த்த சங்கிரகம், அதற்கு ஒரு ரக்ஷை என்றால் அதனுடைய பொருள் இதுதான். கீதார்த்த சங்கிரகத்துல கூறப்பட்டிருக்கிற இந்த ஸ்லோகங்களுக்கு அதனுடைய சரியான பொருள் இதுதான் என்று அதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதுதானே ரக்ஷணம். ஒரு நூலுக்கு எது ரக்ஷணம்னா, அதை தவறாக புரிந்து கொண்டால் அப்ப அது ரக்ஷணம் அல்ல. அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சரியான ஒரு விளக்க உரை இருந்தால்தான் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதுதான் அந்த நூலுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ரக்ஷணம், பாதுகாப்பு. அதை போலத்தான் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்பதை வேதாந்தாச்சாரியர் எனும் ஆச்சாரியர் அருள் செய்திருக்கிறார். புரட்டாசி மாசம் திருவோண நட்சத்திரத்திலே திருத்தன்கா என்கிற அற்புதமான ஒரு திவ்யதேசம் காஞ்சிபுரத்திலே ஸ்ரீ விளக்கொளி எம்பெருமான், தீப பிரகாசன் எம்பெருமான் சேவை சாதிக்கிற அற்புதமான ஆஸ்தானம். அதற்கு அருகேதான் இவ்வாச்சாரியர் திருவதாரம் செய்தார். புரட்டாசி மாசம் திருவோண நட்சத்திரத்திலே அந்த வேதாந்தாச்சாரியர் பல ஸ்தோத்திர நூல்களை அருள் செய்திருக்கிறார். பல நூல்கள், பல தமிழ் நூல்களையும் அருள் செய்திருக்கிறார். அதிலே ஒரு முக்கியமான நூல் இந்த கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலிற்கு வடமொழி சம்ஸ்கிருத முறையிலே வியாக்கியானத்தை அருள் செய்திருக்கிறார். சம்ஸ்கிருதத்துல வியாக்கியானம், வடமொழி வியாக்கியானமாக இதை அமைத்திருக்கிறார். அதை துணையாக கொண்டுதான் இப்ப கீதார்த்த சங்கிரகத்தினுடைய பொருள் என்ன என்பதை நாம் அனுபவிக்க போகிறோம். அப்போ இந்த கீதார்த்த சங்கிரகத்துல 32 ஸ்லோகங்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதனுடைய பொருள் என்ன என்பதை வேதாந்தாச்சாரியர் விவரிக்கிறார். அதற்கு முன்னதாக எந்த ஒரு நூலை தொடங்குகிறோம்னு சொன்னாலும் அதற்கு மங்களாச்சரணம் செய்வது, மங்களமாக சில ஸ்லோகங்களை செய்வது என்பது வழக்கம். இது கவி மரபு. காவியமெல்லாம் ஏற்றுகிறார்கள் கவிகள், சிறந்த பண்டிதர்கள். அப்படி ஏற்றும் பொழுது மங்களாச்சரணம் என்று முதல்ல சில ஸ்லோகங்களை மங்களமாக அதை தெரிவிப்பார்கள். மங்களம்னா நன்மை, கல்யாணம், நல்ல சுகமாக இந்த காரியம் நிறைவடைய வேண்டும், தொடங்கப்பட்டிருக்கிறது, சுகமாக நிறைவடைய வேண்டும் என்பதற்காக இந்த மங்களாச்சரணம் செய்வார்கள். எந்த தடைகளும் இல்லாதபடி இந்த நூல் சிறப்பாக அமைய வேண்டும், இந்த நூலுக்கு எந்த விதமான தடைகள் பிரதிபந்தகங்கள் இல்லாமல் அனைவருக்கும் இது போய் சேர வேண்டும் என்ற காரணத்திற்காக, அல்லது தம்முடைய அந்த இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி, அதாவது இந்த நூலின் மூலமாக தாம் என்ன விரும்புகிறோமோ அது நன்றாக நடைபெற வேண்டும், அது கிட்ட வேண்டும். எது நமக்கு வேண்டாம், எது நமக்கு அதாவது நமக்கு அனிஷ்டமோ, எதெல்லாம் நமக்கு கஷ்டம் கொடுக்கிறதோ அது விலக வேண்டும், எது நமக்கு நன்மை பயக்குமோ அது கிட்ட வேண்டும் என்றால் அதற்கும் இந்த மங்கள ஸ்லோகங்களை இயற்றுவது மரபு. அதே போல சிஷ்ய சிக்ஷணார்த்தம் என்றால் இந்த ஆச்சாரியர் யார் இந்த நூலை இயற்றுகிறாரோ இவருக்கு பின்னர் பல சிஷ்யர்கள் சீடர்கள் இந்த கிரந்தத்தை வாசிக்க போகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்மை ஏற்பட்டு இந்த நூலினுடைய பொருளை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமே. இவர் ஏதோ அந்த நூலினுடைய பொருளை விவரிக்கிறேன்னு விவரித்து விட்டு சிஷ்யர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு விட்டால், அப்படியெல்லாம் அல்லாமல் சிஷ்யர்களும் இதை நன்கு புரிந்து கொண்டு இதனுடைய சரியான பொருளை அவர்கள் தெரிந்து கொண்டு அனுஷ்டானத்துல கொண்டு வர வேண்டும். ஒரு நூல்னு சொன்னால் பல நூற்றாண்டுகள் தாண்டி அந்த நூல் இருக்க போகிறது. இப்ப பல்நெடுங்காலத்திற்கு பின்னர் யாரெல்லாம் இதை வாசிக்க போகிறார்களோ அவர்களுக்கும் இதனுடைய பொருள் சரியாக புரிய வேண்டும் என்கிற காரணத்தோடு எம்பெருமானிடத்துல விண்ணப்பித்து இது மங்களமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கும் நன்மை தரும் விதத்திலே இந்த நூல் அமைய வேண்டும், சிறந்த இந்த நூலினுடைய பொருள் அவர்களுக்கும் போய் சேர வேண்டும் இந்த காரணத்தோடு
சில ஸ்லோகங்களை இயற்றுவார்கள். அதே போல இப்ப வேதாந்தாச்சாரியர் இந்த கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்னும் இந்த நூல், வியாக்கியான நூல், இதனுடைய தொடக்கத்திலே 2 ஸ்லோகங்களை அவர் அருளி செய்திருக்கிறார். முதலிலே இப்ப யாமுனாச்சாரியருடைய தனியன சேவிப்போம். ஏன்னா அவர் தானே இந்த கீதார்த்த சங்கிரகத்தை அருளி செய்திருக்கிறார். எப்பதாம் போருஹத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் என்பது யாமுனாச்சாரியருடைய தனியன். இத்தை அருளி செய்தவர் பகவத் ராமானுஜர், சுவாமி ராமானுஜர். கீதா பாஷ்யம் அவர் அருளி செய்திருக்கிற பகவத்கீதையினுடைய விளக்க உரை, அதனுடைய தொடக்கத்திலே யாமுனாச்சாரியரை குறித்து இந்த தனியனை ராமானுஜரே அருளி செய்கிறார். யத்பத அம்போருக தியான, யது யாரொருவருடைய, பத திருவடிகள், அந்த பதம் அம்போருகம்னா தாமரை, திருவடி தாமரைகள், யாரொருவருடைய திருவடி தாமரைகள், யத்பத அம்போருக தியான, அந்த திருவடி தாமரைகளை தியானிப்பதினாலே, தியானம்னா மனதாலே எப்பொழுதும் அதை நினைத்தல், ஒரு விருப்பத்தோடு நினைக்க வேண்டும். தியானம் செய்கிறேன்னு சொன்னால் ஏதோ கஷ்டம், 1 மணி நேரம் தியானம் செய்யணும்னு சொல்லிட்டா அதுக்காக கண்களெல்லாம் மூடிக்கொண்டு நன்னு கையெல்லாம் கட்டி கொண்டு எத்தையே நினைக்கணும்னு கஷ்டப்பட்டு நினைத்தால் அது தியானம் அல்ல. ரொம்ப விருப்பத்தோடு, ஆஹா நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிட்டி இருக்கிறதே என்று எம்பெருமானிடத்துல அந்த காதல் அன்போடு அவரை நினைத்தால் அதுதான் தியானம். அதே போலத்தான் யத்பத அம்போருக தியான. அப்படி சுவாமி ராமானுஜர் தம்மை தெரிவித்துக் கொள்ளுகிறார். இதோ இவருடைய திருவடி தாமரைகளை இடைவிடாமல் தியானித்தேன், அன்போடு அந்த திருவடி தாமரைகளை தியானித்தேன். யத்பதாம்போருக தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா, கல்மஷம்னா நிறைய தோஷங்கள் குற்றங்கள், அசேஷ கல்மஷா ஒன்றும் மிச்சமில்லாமல் அனைத்து தோஷங்கள் குற்றங்கள் அத்தனையும் வித்வஸ்தா அப்படின்னா என்னிடத்திலிருந்து நீங்கியது. வித்வஸ்தான்னா என்னை விட்டு விலகியதுன்னு அர்த்தம். ராமானுஜர் தெரிவிக்கிறார், நான் நிறைய குற்றங்களுக்கு இருப்பிடமாக இருந்தேன், என்னிடத்துல இல்லாத தோஷம்னே கிடையாது. எப்படி பகவான் இடத்துல எல்லா கல்யாண குணங்களும் அவரிடத்துல இருக்கிறதோ அதே போல உலகத்துல தீய பண்புகள் என்று வரிசையாக எழுதினால் அத்தனை தீய பண்புகளுக்கும் ஒரே இருப்பிடமாக நான் தான் இருந்தேன் என்று ராமானுஜர் தம்மை தெரிவித்துக் கொள்ளுகிறார். அப்படி அனைத்து குற்றங்களுக்கும் ஒரே இருப்பிடமாக இருந்த என்னை இப்ப எப்படி அந்த குற்றங்கள் என்னை விட்டு நீங்கியது? வித்வஸ்த அசேஷ கல்மஷா, ஒரு நாள் எதிர்ச்சையா பார்த்தா என்னிடத்துல எல்லா குற்றங்களும் நீங்கி விட்டன, என்னிடத்துல துளி கூட குற்றமே இல்லாமல் போய்விட்டது. எதனாலே? எப்பத அம்போருக தியான, அதோ இந்த யாமுனாச்சாரியருடைய அழகான அந்த 2 திருவடி தாமரைகள், அதை அன்போடு தியானித்தேன். அந்த தியானத்தினாலேயே இத்தனை குற்றங்களும் நீங்கிவிட்டன. நான் ரொம்ப பிரயாசப்படவே இல்லை. நம்ம உலகத்துல நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும், தீமை விலக வேண்டும்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எத்தனை மனதை அடக்கிறோம், எவ்வளவோ முயற்சி பண்றோம், யார் யாரிடத்துலயோ சேர்ந்து என்னென்னமோ வழிகள், மனசு எங்கெங்கேயோ சுத்தி கொண்டிருக்கிறது, அதை அடக்க வேண்டும்னா எவ்வளவு சிரமப்படுகிறோம். ஆனா இப்ப ராமானுஜர் ரொம்ப எளிய வழியாக தெரிவிக்கிறார். நான் அங்க இங்க தட்டி தெரியவில்லை, எங்கும் சுற்றவில்லை, நான் என்ன செய்தேன்? அம்போருக தியான, அந்த திருவடி தாமரைகளை அன்போடு விருப்பத்தோடு தியானித்தேன், காதலோடு தியானித்தேன், நினைத்தேன். மனதாலே நினைக்க நினைக்க இந்த மனதுல தானே அத்தனை குற்றங்களும் இருக்கிறது. ஒருத்தர் குற்றவாளி தோஷமோடு இருப்பவன்னு சொன்னால் அத்தனை தோஷங்களும் எங்க இருக்கிறது? மனதாலே தானே அத்தனை குற்றங்களையும் சிந்திக்கிறோம். இப்ப பாரு, இந்த மனதை கொண்டு ஏதோ வெளி விஷயங்கள்ல ஈடுபடுகிறோம், தாழ்ந்த விஷயங்கள்ல மனது ஈடுபடுகிறது. இப்ப எந்த மனது தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுகிறதோ அந்த மனதையே சற்று தட்டி, எதற்கு இங்கெல்லாம் செல்லுகிறாய், அதை விடு என்று சற்று அதை நகர்த்தி, மடை மாற்றம்னு சொல்லுகிறார்களே, ஒரு வயல்ல நீர் போய்கொண்டே இருக்கிறது, அந்த நீரை நிறுத்தி மற்றொரு வயற்காட்டுக்கு அந்த நீர் செல்ல வேண்டும்னா ஒரு தடுப்பு மாதிரி அந்த இடத்துல மண்ணை கொட்டி மூடிட்டு இன்னொரு இடத்துல அந்த மண்ணை நகர்த்தி விட்டால் அந்த நீர் அப்படியே வழி மாறி மற்றொரு வயலுக்கு பாயும். அதே போல இந்த மனது இதுவரைக்கும் தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் மடை மாற்றம் செய்கிறா போல அதை தடுத்து போறோம், இதெல்லாம் சிந்தித்தது போறோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, விடு. எப்பத அம்போருக தியான என்று விட்டுட்டு நேரே யாமுனாச்சாரியருடைய அழகான திருவடி தாமரைகளை தியானிக்க தொடங்கினேன். என்ன ஆச்சரியம்! அப்படி தியானிக்க தொடங்கின அடுத்த க்ஷணத்திலேயே ஒவ்வொன்றாக குற்றங்கள் நீங்கின, அத்தனை தோஷங்களும் போய்விட்டன. ஒரு தோஷம் கூட இப்ப இடத்துல மிச்சம் இல்லாமல் அனைத்து குற்றங்களும் நீங்கினவன். அப்போ வித்வஸ்த அசேஷ கல்மஷா, இது நமக்கு ஏற்பட்டிருக்கிற முக்கியமான நன்மை.
ஒரு அம்மா ஒரு தாயார் தகப்பனார் இடத்துல போய் விசாரித்தால், தங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் விசாரித்தால், அம்மா நிறைய குற்றங்கள் இருக்கின்றன, ஒரு நல்ல பண்பை காணும் என்று அம்மா தாயார் சொல்லலாம். அவரிடத்துல கேட்டு பார்த்தா உனக்கு எது முதல்ல விருப்பம்? இந்த பையன் நல்ல குணங்களோடு இருக்கணும்னு விருப்பப்படுகிறீரா, இல்ல இப்ப செய்து கொண்டிருக்கிற தீய காரியங்களை நிறுத்தி எந்த தீய பண்புகளும் இல்லாதபடி இருக்கிறது முதல் விருப்பமானு கேட்டா, நல்லது வருவது அப்புறம் கூட வரட்டும், முதல்ல அவன் செய்து கொண்டிருக்கிற தீய காரியங்கள்லாம் நிறுத்தட்டும், முதல்ல இந்த தீய பண்புகள் போக வேண்டும், தீமை விலக வேண்டும், அதுதானே ஒரு தாய் முக்கியமா விரும்புவாள். அதே போலத்தான் நம்மிடத்திலையும் தீமை விலக வேண்டும். அதே போல இப்ப யாமுனாச்சாரியருடைய அந்த திருவடிகளை தியானிக்க தியானிக்க அத்தனை தீய பண்புகள் தீய குணங்களும் நீங்கிவிட்டன. இது முதல் ஒரு பிரயோஜனம். யாமுனாச்சாரியருடைய திருவடிகளை தியானிப்பதினாலேயே நமக்கு என்ன ஏற்படுகிறதுன்னா, அத்தனை குற்றங்களும் நீங்கி விடுகின்றன. ராமானுஜர் தம்மை தெரிவித்துக் கொள்ளுகிறார், சாட்சாத்து ஆதிசேஷனுடைய அவதாரம், அவரிடத்துல துளியும் குற்றம் இல்லை, இருந்தாலும் அத்தனை குற்றங்களும் இருந்தன. இந்த சுவாமியினுடைய திருவடிகளை தியானிக்க அன்போடு நினைக்கத்தான் என்னுடைய குற்றங்கள் போயின. இதுவே ஒரு பெரிய சமாச்சாரம். இப்படிப்பட்ட விஷயம் நமக்கு ஏற்பட வேண்டும். அதனால தான் இப்ப ராமானுஜர் தெரிவிக்கிறார், நீங்களும் இப்படி ஆச்சாரியருடைய திருவடிகளை அன்போடு தியானித்தாலே அதனாலேயே நம்முடைய குற்றங்கள் எல்லாம் விலகும் என்று தெரிவிக்கிறார். இது முதல் பயன். அடுத்து ஜெற்பதாம்போருக தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்து தாம் உபயாதோகம். அத்தனை குற்றங்களும் போய்விட்டன, இனி மேற்கொண்டு ஒரு வஸ்துவாக ஆக வேண்டுமே. சத் என்றால் ஒரு வஸ்து இருக்கிறதுன்னு அர்த்தம், அசத்துன்னு சொன்னால் அது வஸ்துவாக இல்லைன்னு அர்த்தம். யாரையானோ அந்த காலத்துல வெய்வது கொஞ்சம் அவர்களை கடுமையாக சொல்லணும்னா ஓ அசத்து என்று வெய்வர்களாம். என்ன அர்த்தம்னா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அசத்துன்னு சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அறிந்து கொள்ளாமல், வெறுமனே இருக்கிற எதையும் தெரிந்து கொள்ளாமல் ஏதோ தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாயேன்னு அர்த்தம். இப்ப வேதத்திலே இதை பத்தி கூறப்பட்டிருக்கிறது. சத்துன்னா யாரு, அசத்துன்னா யாரு? அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேதசே அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுரிதி. சிறந்த ஞானிகள் எல்லாம் இப்படி தெரிவிக்கிறார்கள். என்ன தெரிவிக்கிறார்கள்? அசத் பிரம்மேதி சேத் வேத. பிரம்மம், இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம்னு ஒரு பிரம்மம் இருக்கிறாரே, பரபிரம்மம் புருஷோத்தமன், அவரை தெரிந்து கொண்டால், அப்படி ஒருவர் இல்லைன்னு தெரிந்து கொண்டால், அசத்துன்னா பிரம்மம்லாம் கிடையாது, இந்த உலகத்துக்கு படைப்பாளி காரணம்லாம் யாரும் இல்லை, நாமே தான் பிறந்திருக்கிறோம், நானே தான் பிறந்திருக்கிறேன், நான் தான் எனக்கு காரணம், நான் தான் என்னுடைய நன்மைகளுக்கெல்லாம் காரணம்னு யார் ஒருவன் நினைத்து கொண்டு அப்படி இருக்கிறானோ அவன் அசத்து. இப்ப பிரம்மத்தை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. பிரம்மத்தை சரியாக தெரிந்து கொள்ளாமல் பிரம்மம் என்பதெல்லாம் பொய், ஈஸ்வரன் கடவுள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் பொய் என்று யார் ஒருவன் தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவன் அசத்து, அவன் இல்லாதவன் என்றே சொல்லிவிடலாம். ஏன் உயிரோடத்தான் இருக்கிறார்னா, உயிர் இருக்கலாம், ஆனா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை தெரிந்து கொண்டால்தான் அவனாலே இந்த உலகத்துக்கு பிரயோஜனம், அவனுக்கும் பிரயோஜனம், பிறந்ததற்கே அதுதானே பயன். அப்படி தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் இப்ப அசத்து. தத் பிரம்மேதி வேத சேத்ரா, அதாவது அசத் பிரம்மேதி சேத் வேத அசன்னேவச பவதி சந்தமேனம் ததோ விதிருதி. எப்போ இவன் சத்தாக மாறுகிறான்னா, பிரம்மத்தை சத், இந்த பிரம்மம் தான் இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம், இந்த பரபிரம்மம் புருஷோத்தமன் தான் என்று யார் ஒருவன் தெரிந்து கொண்டு அந்த புருஷோத்தமனுக்கு நான் அடிமை, எனக்கும் அவர்தான் காரணம் என்பதை எப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு சத் என்கிற அந்த பெயரை ஏற்படுகிறது. சத்துன்னா நன்கு இருப்பவன் அர்த்தம், அசத்துன்னா இல்லாதவன், சத்துன்னா இருப்பவன். இருப்பவன் இல்லாதவன்னா என்ன பொருள்னா, ஞானத்தோடு இருப்பவன், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்த நன்கு அறிந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அப்பதான் அவன் இருக்கிறான்னே பொருள். உலகத்துல ஒருத்தர் இருக்கிறாரா, நீ சௌக்கியமா இருக்கியா நம்ம சாதாரணமா விசாரிக்கிறோம், அதற்கே இப்ப என்ன பொருள்னா அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை நீ அறிந்து கொண்டிருக்கிறாயா இல்லையான்னு தான் பெரியோர்கள் கேட்கிறார்கள். நம்ம போய் யாராவது ஒரு பெரியோர் இடத்துல, ஒரு ஆச்சார இடத்துல போய் அவர் நம்ம விசாரிக்கிறார், எப்படி இருக்கிறாய், நன்றாக இருக்கிறாயான்னு கேட்டால் இப்ப என்ன அர்த்தம்னா, அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை அறிந்து கொண்டிருக்கிறாயான்னு அர்த்தம். நாம என்ன நினைத்துக் கொள்வோம்னா, உடல் சௌக்கியமாக இருக்கிறது, நன்னா உத்தியோகம் வந்து இருக்கு, எந்த கஷ்டமும் இல்லை, நன்னா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன்னு இந்த பதில சொல்லுவோம். ஆனா இது கருத்தல்ல. இருத்தல் இல்லாமைங்கிறதுக்கு எது கருத்துன்னா, எது அறிந்து கொள்ளப்பட வேண்டுமோ அந்த விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டாத விஷயங்களை கைவிட வேண்டும். இது ராமானுஜருக்கு யாராலே ஏற்பட்டது? அது எப்பதாம்போருக தியான. யாமுனாச்சாரியருடைய திருவடித்தாமர்களை தியானிக்க தியானிக்க அத்தனை குற்றங்களும் நீங்கின. அதற்கு பின்னாடி வஸ்துவாக ஆனேன். வஸ்துதாம் உபயாதோகம் என்றால் ஒரு வஸ்துவாகிற நிலைமையை நான் அடைந்தேன். இதுவரைக்கும்
கல்லு கட்ட போல கிடந்தேன், எதற்கும் பிரயோஜனமற்றவனாக இருந்தேன். ஏன்னா அத்தனை குற்றங்கள் என்னிடத்துல இருந்தனவே. அத்தனை குற்றங்களும் நீங்கின பிற்பாடு எப்படி ஒரு மாணிக்கத்தின் பேரிலே சேறு படிந்திருந்தால் அது மாணிக்கம்னே தெரியாது, ஏதோ ஒரு தாழ்ந்த கூழாங்கல்ல நினைத்துக் கொண்டிருப்போம். அந்த சேறு முழுவதையும் அகற்றிவிட்டால் அந்த ஒளி பிரகாசிக்கிறது, மாணிக்கத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒளி தானே பிரகாசிக்கிறது. அப்ப அது ஒரு வஸ்து, அது ஒரு பயன்படக்கூடிய வஸ்துவாக மாறுகிறது. அதே போலத்தான் இப்ப யாமுனாச்சாரியருடைய அந்த திருவடியினுடைய கடாட்சம், அதாவது திருவடியினுடைய தியானத்தினாலே தியானிக்க தியானிக்க குற்றங்கள் அத்தனையும் நீங்கின. மேற்கொண்டு எனக்கு இருக்கிற நல்ல பண்புகள், ஜீவாத்மா யார் என்பதையே அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். ஒரு வஸ்துவாக ஆனேன். வஸ்துதாம் உபயா தோகம் யாமுனேயம் நமாமிதம். அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியர், இதுவரைக்கும் பெயரே குறிப்பிடவில்லை. யத்பதாம்போர்ஹ தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் பயா தோகம். அகம்னா ராமானுசர் தன்னை தெரிவித்துக் கொள்ளுகிறார். யார் எவருடைய திருவடி தாமர்களை தியானிப்பதினாலே அத்தனை குற்றங்களும் நீங்கினவோ, எனக்கு ஒரு வஸ்துவாகிற அந்த நிலைமை, இந்த உலகத்துல இருக்கிறேங்கிற அந்த நிலைமை எனக்கு எப்படி ஏற்பட்டதோ அப்படிப்பட்டவர் யார்? யாமுனேயம், யாமுனாச்சாரியர். அந்த யாமுனாச்சாரியருடைய திருவடிகளுக்கு பிரணாமம். யாமுனேயம் நமாமிதம், அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியருக்கு நமஸ்காரம் என்று தெரிவிக்கிறார். இது யாமுனாச்சாரியருக்கே இருக்கிற பெருமை. ஆக ராமானுசர் இந்த ஜெகதாச்சாரியராக ஆனதற்கு காரணமே யாமுனாச்சாரியர். இதையும் குரு பரம்பரையிலேயே நாம் தெரிந்து கொண்டிருக்கலாம். அங்கே காஞ்சிபுரத்திலே யாதவ பிரகாசரிடத்திலே கல்வி பயின்று கொண்டிருந்த அந்த சமயத்திலே ராமானுசர் இளையாழ்வார்ங்கிற அந்த திருநாமத்தோடு யாதவ பிரகாசரிடத்துல வாசித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே ஆள வந்தார். காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் திவ்யதேசத்திற்கு எழுந்தருளி திருக்கட்சி நம்பிகளுடைய புருஷகாரத்தோடு யாமுனா, அதாவது இந்த இளையாழ்வாரை கட்டாட்சித்தார். யார் இளையாழ்வார் என்று கேட்க திருக்கட்சி நம்பிகள் தம்முடைய கைகளாலே அப்படி சுட்டி காண்பித்தார். இதோ நெடுகிய திருவுருவத்தோடு, அழகிய அந்த வெண்மை நிறத்தோடு, நல்ல கேசபாசத்தோடு, அழகான பிரகாசம் முக ஒளியோடு திகழ்கிறாரே, இவர்தான் இளையாழ்வார் என்று காட்டிக் கொடுக்க அவரை குளிர கட்டாட்சித்தார் யாமுனாச்சாரியர். நேரே தேவபெருமாளுடைய திருவடிகள்ல போய் சரணாகதி செய்து, யஸ்ய பிரசாத கலையா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சசுதம் லபதேச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி என்று தேவபெருமாளுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன். உம்முடைய கட்டாட்சத்தினாலே தான் ஆம் முதல்வன் இவனென்னு தத்தேத்தி, முதல்வனாம் இந்த சம்பிரதாயத்திற்கே இவர் முதல்வனாக இருந்து கொண்டு இனி அனைவருக்கும் இவருடைய தொடர்பினாலேயே முக்தி மோட்சம் என்பதை நீர்தான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்னு யாமுனாச்சாரியர் பிரார்த்திக்க, அதற்கு பின்னர் தான் இளையாழ்வாருக்கு அந்த யாதவ பிரகாஷரோடு இருக்கிற தொடர்பு நீங்கியது. யாமுனாச்சாரியருடைய சிஷ்யரான பெரிய நம்பிகளுடைய சம்பந்தம் ஏற்பட்டு யாமுனாச்சாரியருடைய சம்பந்தமே கிட்டியது என்று பார்க்கிறோம். அதற்கு பின்னர் தான் திருவரங்கத்தில் இருந்து கொண்டு ஜெகதாச்சாரியராக விளங்கினார். மந்திர ரத்னம் முதலான அந்த ரகசியத்திரயத்தையும் பெற்று அனைவருக்குமாக பூரிதானமாக வழங்கினார் என்று இதெல்லாம் குரு பரம்பரையில கூறப்பட்டிருக்கிறது. அப்போ எம்பெருமானார் ராமானுஷர் என்ன அவர் ஜெகதாச்சாரியராக அந்த பிரசித்தி, அந்த பெருமை அவருக்கு ஏற்பட்டதற்கே காரணம் அது யாமுனாச்சாரியருடைய கட்டாட்சம் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யாமுனாச்சாரியருடைய திருவடிகளிலே மிகுந்த பணிவோடு ராமானுஜர் பிரணாமங்களை தெரிவிக்கிறார். இது யாமுனாச்சாரியருடைய தனியன். அடுத்து வேதாந்தாச்சாரியருடைய தனியனை மாத்திரம் பார்த்து இன்று முடித்துக் கொள்ளுவோம். வேதாந்தாச்சாரியர் அவர் தான் இந்த கீதார்த்த சங்கிரகத்திற்குன்னு அழகான வியாக்கியானத்தை அருளி செய்தவர். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாஹிருதி. இது வேதாந்தாச்சாரியருக்கு அமைந்திருக்கிற தன்யன். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா. ஸ்ரீமான் என்றால் சிறந்த செல்வம் கொண்டிருப்பவர். என்ன செல்வம்னா ஞானம்ங்கிறது சிறந்த செல்வம், வைராக்கியம்ங்கிறது சிறந்த செல்வம், நல்ல அனுஷ்டானம், சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டபடி அனுஷ்டானம் சிறந்த செல்வம், எம்பெருமானுடைய விருப்பம் அதுதானே சிறந்த செல்வம். நம்மிடத்துல எம்பெருமான் மிகுந்த விருப்பத்தோடு இருக்கிறார்னு சொன்னால் 100 கோடி எத்தனை இந்த ஜகத்தே நமக்கு சொத்தாக இருந்தாலும் அது துச்சம். பெருமான் நம்மிடத்துல விருப்பத்தோடு இருக்கிறார்னா அது உயர்ந்த செல்வம். அடுத்து நல்ல கைங்கரிய செல்வம், எம்பெருமானுக்கு இடைவிடாமல் தொண்டுகளை செய்யக்கூடிய அந்த ஒரு பேரு அதுவே செல்வம். இப்படி பல செல்வத்தோடு கூடியிருந்தவர் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா. வெங்கடநாதன் என்று இவருக்கு திருநாமம். அதாவது அந்த வேதாந்தாச்சாரியர் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தவருக்கு வெங்கடநாதன் என்று திருநாமம். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா. நாதாரியஹானா சிறந்த ஆச்சாரியர் என்று அர்த்தம். கவிதார்க்கிக கேசரி. கேசரினா சிம்மம். கவி
தார்க்கிக கேசரி. கவி என்றால் நல்ல காவியம் படைப்பதிலே, சிறந்த காவியங்களை இயற்றுவதிலே அந்த கவி திறமை அது சிறப்பாக கொண்டிருப்பவர். அதனால கவிகளுக்குள்ளே சிம்மம் போன்றவர். ஒருத்தர் கணக்குல புலி என்று சிறந்த ஒரு மாணவனை சொல்லுகிறோம், அது போல நல்ல கவிகளுக்குள்ளே இவர் சிம்மம் போன்றவர். கவி தார்க்கிக கேசரி. தார்க்கிகர்னா தர்க்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம் அதை நன்கு நன்கு வாசித்திருக்கிறார். அதுல சிறந்த பாண்டித்யம், தர்க்க சாஸ்திரத்துல இவருக்கு இருக்கிற அந்த நிபுணத்துவம், அந்த ஒரு பாண்டித்யம்ங்கிறது வேற யாருக்குமே இல்லை. அதனால தார்க்கிக கேசரி, தர்க்க சாஸ்திரத்திலையும் சிம்மம் போன்று விளங்குபவர். கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே. இரண்டு சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், காவியம் தர்க்கம், இதெல்லாம் சாமானிய சாஸ்திரங்கள்னு பெயர். அடுத்து பகவத் விஷயமான சாஸ்திரம் எதுன்னா அது வேதாந்த சாஸ்திரம். காவியமோ அதாவது தர்க்கமோ இதெல்லாம் சககாரம் பண்ணுகிறது. எதற்குன்னா வேதாந்த சாஸ்திரத்தை நன்கு புரிந்து கொள்வதற்கு. வேதாந்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு உயர்ந்த ஞானம் ஏற்படும். பிரம்மம் யாரு, ஜீவாத்மா யாரு, இந்த ஜெகத் எப்படிப்பட்டது, நமக்கும் பரமாத்மாவுக்கு இருக்கிற தொடர்பு என்ன, இந்த சம்சாரம்னா என்ன, இதுல ஏன் சிக்கி கொண்டிருக்கிறோம், இதிலிருந்து விடுபடுவது எப்படி, இதற்கெல்லாம் காவியமோ அல்லது மற்ற தர்க்கமோ பதில் கூறுமானோ அதெல்லாம் அதற்கு பதில் வராது. அது வேதாந்தங்கள் மூலமாகத்தான் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் சாமானிய சாஸ்திரங்கள், நியாய சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், அதே போல இந்த காவியங்கள் இதெல்லாம் எதற்கு பயன்படும்னா இந்த வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ளுவதற்கு மற்ற இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் உபயோகப்படும். இப்ப வேதாந்தாச்சாரியர் என்று இவர் கொண்டாடப்படுகிறார்னா வேதாந்த சாஸ்திரத்தையும் நன்கு அறிந்தவர். இதற்கு முன்னாடி பார்க்கும் பொழுது சாமானிய சாஸ்திரத்துல நிபுணத்துவத்தை பார்த்தோம். கவி தார்க்கிக கேசரி, சாமானிய சாஸ்திரங்களை நன்கு படித்தவர். இரண்டு சொன்னது அனைத்து சாஸ்திரங்களையுமே ஒரு உதாரணமாக குறிப்பிட்டதாக கொள்ள வேண்டும். அப்ப கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியர், இது தனி ஸ்தானம் அல்லவா. என்னதான் மற்ற சாஸ்திரங்கள் இருந்தாலும் வேதாந்தற்கு சமமாக மற்ற எந்த சாஸ்திரங்களும் இல்லை. ஆக வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தையும் நன்கு தெரிந்தவர், அதை நன்கு அனுஷ்டிப்பவர். அதனால வேதாந்த ஆச்சாரியர்னு திருநாமம். வேதாந்த சிம்மம்னு சொல்லலாமேன்னா அந்த சாஸ்திரங்கள்ல எல்லாம் சிம்மம். வேதாந்தம்னு சொன்னால் அது என்ன கூறுகிறதுங்கிறத நன்கு தெரிந்து கொண்டு அதை நன்கு கடைபிடிக்க வேண்டும். ஆச்சாரியங்கிற சப்தத்திற்கு அதுதான் பொருள். ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தை யஸ்து ச ஆச்சாரியோ அபிதீயதே என்று விளக்குவர்கள். ஆச்சாரியன் என்றால் யாருன்னா அதெல்லாம் நன்கு ஆச்சினோதி, பல சாஸ்திரங்களையும் நன்கு கற்க வேண்டும். இப்ப வேதாந்தாச்சாரியர்னா வேதாந்தங்களை நன்கு வாசிக்க வேண்டும். என்னென்ன வேதாந்தங்கள், நிறைய உபனிஷத்துக்கள் இருக்கிறன. முக்கியமா 10 உபனிஷத்துக்கள், ஈஷா, கேன, கட, முண்ட, மாண்டூக்கிய, சித்திரி, ஐத்தரேய, பிருகதாரண்யக, சாந்தோக்கிய என்று இப்படி 10 உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துல கூறப்பட்டிருக்கிற அர்த்தங்களை எல்லாம் நன்கு மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். ஆசினோதிச சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்து. நான் நன்கு படித்து விட்டேன் போருமான போராது, அடுத்தவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இப்ப மற்ற சிஷ்யர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை தெளிவாக உபதேசித்து அவர்களையும் கடைபிடிக்கும்படி செய்து தாமும் இதை கடைபிடிக்க வேண்டும். நன்கு கற்றேன், கற்க கசடர, கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சாமானிய சாஸ்திரங்கள் அதிலே கூறப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல ஞானம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதற்கேற்ப அனுஷ்டானம், அதை நன்கு நம்முடைய நடைமுறையிலையும் கொண்டு வர வேண்டும். அப்படி தாமும் நடந்து நம்முடைய சிஷ்யர்களையும் யார் இந்த வேதாந்தத்தின்படி நடக்க வைக்கிறாரோ அவருக்கு தான் ஆச்சாரியருங்கிற பட்டம் வரும். அப்போ வேதாந்தாச்சாரியர் கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே என்பதினாலே அனைத்து சாஸ்திரங்களையும் நன்கு கற்றவர்ங்கிறது இப்போ வந்து விடுகிறது. சாமானிய சாஸ்திரத்தையும் நன்கு கற்றிருக்கிறார், வேதாந்த சாஸ்திரத்தையும் நன்கு கற்றிருக்கிறார். யார்? ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா. அப்படிப்பட்ட ஆச்சாரியர், ஆச்சாரிய வரியர், ஆச்சாரியர்களுக்குள்ளே உத்தமமானவர், சிறந்தவர். மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி, மே ஹிருதி என்னுடைய ஹிருதயத்திலே, சதா சந்நிதத்தாம் எப்பொழுதும் என்னுடைய உள்ளத்திலே அவர் இருந்து கொண்டு என்னை வழிநடத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீமான் வெங்கடநாதாரியராகிற வேதாந்தாச்சாரியர் அவர் நம்மையும் வழி நடத்தி மேற்கொண்டு இந்த கீதார்த்த சங்கிரகம் ஆள வந்தார். எவ்வளவு ஆச்சரியமாக இந்த அர்த்த விசேஷங்களை சாதித்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளும்படி அனுகிரகிக்க வேண்டும். யாமுனாச்சாரியருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடுவோம்.
அந்த யாமுனாச்சாரியருடைய கடாட்சத்தை பெற்றிருக்கிற சுவாமி ராமானுஜர் அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடுவோம். இப்படி இருவரும் சாதித்த அர்த்தங்களை தம்முடைய இந்த கீதார்த்த சங்கிரக ரக்ஷையிலே வெளியிட்ட ஆச்சாரியரான வேதாந்தாச்சாரியர் அவருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைவோம். மேற்கொண்டு அடுத்த காலக்ஷேபத்தின் பொழுது இந்த கீதார்த்த சங்கிரக ஸ்லோகங்கள் என்ன, அதற்கு கீதார்த்த சங்கிரக ரக்ஷையிலே சுவாமி வேதாந்தாச்சாரியர் எப்படி மங்கள ஸ்லோகங்களை இயற்றி அதனுடைய வியாக்கியானத்தை தொடங்குகிறார் என்பதையும் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.